ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஸ்டேக்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறமா ஒயிட் சாஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பொட்டேட்டோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை பாயில் வாட்டரில் போட்டு எடுத்துட்டேன். ஒரு 50 to 60% அது குக் ஆனதுமே அதை எடுத்து சைடில் வச்சுக்கிட்டேன். அண்ட் பாயில் பண்ணுறப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது கூடவே பொட்டேட்டோ எடுத்ததுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ், மட்டரையும் அதே தண்ணியில் போட்டு கொஞ்சம் அதையுமே ஒயிட் சாஸ்க்காக லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் நான் எடுத்துட்டேன். அண்ட் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ப்ளஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட். நான் ஆல்ரெடி இந்த பீஃபை நான் நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹாஃப் லெமனை நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இதை கையை வச்சு நல்லா இதுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு 2 முழு பூண்டையும் போட்டிருக்கேன். இந்த ரோஸ் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை முழுசு அப்படியே போட்டு இதை மேரினேட் பண்ணி அதை ஒரு சைடில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிளுமே ஒரு 50% குக் ஆகிடுச்சு. ஒரு க்ரன்ச் இருக்கணும், அந்த அளவுக்கு குக் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம இதை குக் பண்ணிவிட்டு அகெயின் இதை நம்ம ஒயிட் சாஸில் போட்டப்போ அப்பவும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக்கு தூக்கி போடாதீங்க. இது நமக்கு தேவைப்படும் ஒயிட் சாஸில் ஊற்றுறதுக்காக. கன்சிஸ்டன்சி செக் பண்ணதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொட்டேட்டோ பாயில் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணியாச்சு. அகைன் நீங்கள் நான் அந்த பாயில்டு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு. நான் இதை மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன்னா குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் எண்ணெய் ஊற்றி குக்கரில் ஸ்லோவில் வச்சு விசில் வைக்காமல் ஒரு 45 minutes விசில் வைக்காமல் வச்சுருந்தேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ நான் ஸ்லோ டு மீடியமில் வச்சுட்டு உங்களுக்கு விசில் வைக்காமல் 45 minutesக்கு இந்த குக்கரில் வச்சுருக்கேன் கறியை. அண்ட் இங்கே மீன்வாயில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக மைதா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே அதை ஒரு சைடு வச்சுட்டு பொட்டேட்டோவை அதை ஒரு சைடு வச்சுட்டு இங்கே நான் ஒயிட் சாஸ்க்கும் கூடவே ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா 45 minutes ஆயிடுச்சு. அப்போ நான் வெயிட் போட்டுட்டேன் குக்கரில், அதாவது விசில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கிட்டேன் கறி குக் ஆகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டருமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நான் சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் இதோடய ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ஒரு மாதிரி அந்த க்ரன்ச் வரும், ஒரு ஃப்ளேவர், அந்த வாசனை வரும், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கார்லிக் நல்லா பொரிஞ்சிட்டுன்னு. ஸோ அது அப்படியே ப்ரௌன் ஆக தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக கார்லிக் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் ஒரு விசில் வந்துருச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ அதை நான் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுவும் வீடியோவில் வந்துருக்கு பாருங்கள். இங்கே நான் ஒரு ஸ்பூன்னு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஒரு டைமு மைதா ஆட் பண்ணிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரேடியாக ஆட் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா அந்த லம்ஸ் ஆயிரும். ஸோ அதை நம்மளால் கரைக்க முடியாது. ஸோ அதை இஃப் உங்கள் கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ண சொல்லலாம். என்கிட்ட யாரும் இல்லாததுனால ஒரு கையில் நான் மைதாவும் போட்டுட்டு இன்னொரு கையில் அதை ஸ்டர் பண்ணிகிட்டும் இருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சைட் பை சைட் நான் அங்கே பாலுமே பாயில் பண்ணி வச்சுட்டேன். அதுவுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ண போகிறோன்னு எல்லாருக்குமே யூஸ்வலி தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பட்டரு இதில் கார்லிக் போட்டிருக்கோம் அண்ட் மைதா 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். கூடவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரேடியாக பாலை போட்டுட்டு எல்லாமே லம்ஸ் ஆயிரும். ஸோ நான் ஸ்லோலி அதை ஸ்டேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கையில் பாலையுமே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை பார்த்திங்கன்னா நான் ஒரு செகண்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வீட் சைட்லேருந்து, அவங்களுக்கு நான் குக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் சேனல்லையும் இதை போடலான்னு சொல்லிவிட்டு
செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நான் அதை வந்துட்டு ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு லம்ஸுமே இல்லாமல் வந்திருக்கு. ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 1/2 ஸ்பூன். ஆனால் எப்போவுமே வந்துட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு போடுங்க. பிகாஸ் ஒயிட் சாஸில் நம்ம பட்டர் போடுறதுனால அதிகமாக சால்ட் ஆகிடக்கூடாது. ஸோ லம்ஸே இல்லாமல் வந்துச்சு. உங்களுக்கு அந்த கரண்டியில் வந்து லம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அது கிடையாது. அது வந்து அந்த நம்ம போட்டு ஆட் பண்ணியிருந்த பூண்டு தான் அது. ஸோ கூடவே நான் இன்னொரு பீஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சால்ட்டும் செக் பண்ணிவிட்டேன். அண்ட் எனக்கு அந்த ஒரு பட்டர் போட்டால் நமக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் நல்லா வரும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாய்ஸ்சருன்னு சொல்லுவாங்களா, அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, ஆனால் அது ரொம்ப நல்லா வரும். அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பெப்பர் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையுமே நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுமே வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, மட்டர், பீன்ஸு, வேறு எந்த வெஜிடபிளும் அவைலபிளாக இல்லை. ஸோ இருந்த வெஜிடபிளை வச்சு நான் வந்துட்டு ஒயிட் சாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் கன்சிஸ்டன்சிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப திக்காயிரும். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டோன்னா கொஞ்சம் திக்காயிரும் ஒயிட் சாஸும். அந்த நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே கொஞ்சம் விட்டு அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒயிட் சாஸில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கன்சிஸ்டன்சி ப்ளஸ் உப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் வந்துட்டு ட்ரை பார்ஸ்லே வந்து ஆட் பண்ணி அதை வந்துட்டு நான் மூடி வச்சுக்கிட்டேன். அண்ட் கேஸுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக நான் வந்துட்டு ஆல்ரெடி மைதா போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா உருளைக்கிழங்குல, அதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் விசில் போடாமல் குக்கரில் வந்துட்டு கறி போட்டு வச்சுருந்தேன் ஸ்லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் வந்துட்டு விசில் வச்சு நான் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வெந்து வந்திருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடுது. பட் தென் எனக்கு வந்து அங்கே அந்த கிரேவி இருந்தது இல்லையா, அது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான ரோஸ்ட்டு. ஆக்சுவலாகவே வந்து ரோஸ்ட்னால் ஃபுல்லாக வந்துட்டு கறியில் கட் பண்ணாத கறியில் பண்ணுவாங்க. பட் எங்கிட்ட வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கறி தான் இருந்தது. ஸோ அதை பண்ணியே நான் வந்துட்டு ரோஸ்ட் நல்லா ட்ரையாக பண்ணிட்டேன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நீங்களே பார்ப்பீங்க. சூப்பராக அந்த ட்ரை ஆகிட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக வந்துட்டு நான் அதையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இங்கே சாலட்காக நான் வந்து சாலட் லீவ்ஸ் எடுத்துருக்கேன். 2 பெரிய சைஸு தக்காளியை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு குக்கும்பரையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன், பெப்பர், சால்ட் அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு சாலடுமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பீஃப் ரோஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒயிட் சாஸ். இங்கே என்கிட்ட பெரி பெரி பவுடர் இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பீஸா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் அது கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும், அது கூட பவுடர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா கடையிலேருந்து. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருப்பேன். இப்போ நான் பசங்களுக்கு ஃப்ரைஸ் எதுனால் செய்து கொடுத்தேன்னா அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தேன். அது ஆப்ஷனல் தான். இதுதான் ஃபைனல் லுக். பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாலட் வித் பீஃப் ரோஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு, யம்மியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இதை ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் குக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர்.